ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் மேலக்கடையநல்லூரில் அமைந்திருக்கும் குழந்தை சக்தி மாரியம்மன் ஆலயம். சரி, இந்த மேலக்கடையநல்லூர் எங்கு இருக்கின்றது? திருநெல்வேலியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. கடையநல்லூர் செங்கோட்டை சாலையில் அமைந்திருக்கின்றது. அல்லது தென்காசியிலிருந்து சரியாக 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த மேலக்கடையநல்லூர். அன்னை தான் இருப்பதை பலமுறை பல வழிகளில் நினைவுபடுத்துகின்றார். தன் பக்தர்களுக்கு கஷ்டங்கள் வருவதையோ அவமானம் ஏற்படுவதையோ அவள் பொறுத்து கொள்வதில்லை. மேலக்கடையநல்லூரில் அருளாட்சி செய்து வரும் குழந்தை சக்தி மாரியம்மனும் அப்படித்தான். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை தீமிதி உற்சவத்தில் பூக்குழியில் போடுவதற்காக வனசரகத்தில் உள்ள காட்டு மரங்களை வெட்டி கொள்ள அப்போது வனச்சரக அலுவலராக இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியிடம் அனுமதி கேட்டார்கள். ஆனால் அவரோ அவர்கள் கேலி பேசி மறுத்துவிட்டார். அடுத்த நாள் அவர் உடல் முழுவதிலும் முத்துக்களை வாரி இறைத்தாள் அன்னை. தன் தவறை உணர்ந்த அதிகாரி உடனே ஆலயம் வந்து அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு உடல் நலம் பிறகு தேறினார் என்று சொல்வார்கள். இந்த அன்னை இங்கு வந்ததே ஒரு அதிசயம். சுமார் 150 வருடங்களுக்கு முன்னால் வட இந்தியாவில் இராணுவத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ண நாயுடுவுக்கு ஒரு திருக்குளத்தில் அம்மன் சிலை கிடைத்தது. குழந்தை உருவில் இருந்த அன்னையின் அருள்வாக்கின்படி திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூரிலிருந்து பண்பொழி செல்லும் பாதையில் உள்ள மேலக்கடையநல்லூரில் ஊர் மக்களின் உதவியோடு கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். எல்லா திருக்கோவில்களிலும் தீமிதி உற்சவம் மாலை 4 மணி அளவில் தொடங்கும். அதற்கு 4 அல்லது 5 மணி நேரம் முன்னதாக பூக்குழியை தயார் செய்வார்கள். ஆனால் இந்த திருக்கோவிலில் இரவு 12 மணிக்கு 25 அடி நீளம் 10 அடி அகலம் 4 அடி ஆழம் உள்ள பூக்குழியில் பச்சை மரங்களை வெட்டி போட்டு எரிய வைப்பார்கள். அம்மனின் சக்தியால் பச்சை மரங்கள் பற்றி எரியும். பங்குனி திருவிழாவின் 5ஆம் நாள் பூக்குழி நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. மக்களின் எல்லா குறைகளையும் தீர்த்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் குழந்தை சக்தி மாரியம்மனை நாமும் சென்று வழிபடுவோமாக. இந்த ஆலயத்தை பற்றிய செய்திகளை இத்தோடு நாம் முடித்து வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை நாளை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே